السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு இலாஹ் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாகவும், அவன் நாடுகிற போது சிலரை கண்ணியப்படுத்தி விடுகிறான். அவன் யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்களை யாராலும் கண்ணியப்படுத்தி விட முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பேசுமாறு இன்றைக்கு ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக காலத்துக்கு தேவையான நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சந்தர்ப்பங்களை நினைவுபடுத்துவதாக இது போன்ற தலைப்புகள் இருக்கின்றன. நாம் இப்போது ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டில் இருக்கிறோம்? 1447 இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது, அப்படித்தானே? ஹிஜ்ரி 1447 கடைசியில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல 1448 நாம் அடைய இருக்கிறோம். இது வெறுமனே வருடக்கணக்க பார்க்கிற விஷயம் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளும் நம்மை விட்டு தாண்டி செல்கிற போது நாம் நம்மை நோக்கி கேட்க வேண்டிய முக்கியமான பல கேள்விகள் இருக்கிறது. இது வருடத்துல புதிய வருடத்துக்குன்னு நான் சொல்லல, டெய்லி முஹாசபத்து நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளை நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? பகலில் தவறு செய்தவன் தௌபா செய்வதற்காக அல்லாஹ் இரவுல கையை விரிக்கிறான். இரவில் தவறு செய்தவன் தௌபா செய்வதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? பகலில் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான். அப்படின்றத நம்ம ஹதீஸ்ல படிச்சோம். அப்படின்னு சொன்னா நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நமது வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போறோம் அப்படின்றத கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாளைய மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால நாம் நிற்கிற போது நமது முடிவுகள் எப்படி இருக்க போகிறது?
அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், மௌத்துக்கு பிறகு நாளைய மறுமைக்காக நீங்கள் எதனை அனுப்பியிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருத்தரும் பார்த்து கொள்ளட்டும். எனவே இது புது வருஷம் வந்துட்டு அதை பற்றி அல்ல, நாம் நம்மை மீள் பரிசீலனை செய்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் அப்படின்னு சொல்லும் போது இதை நான் 3 பகுதிகளாக உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். முதலாவது பகுதி என்னன்னா, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றது. இரண்டாவது, இந்த முஹர்ரம் மாதம், அந்த மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம், அதனுடைய சிறப்புகள் என்ன, அந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டியவைகள் என்னன்றத இரண்டாவது பகுதியாகவும், மூன்றாவது பகுதி என்னன்னா, இந்த மாதத்திலே மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களையும் நமது சமுதாயத்தில் செய்யறாங்க. குர்ஆன் சுன்னால இமாம்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம செய்யக்கூடிய சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த முஹர்ரம் மாதம் என்பது வரலாற்று ரீதியிலே இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளை நாங்க பார்க்கலாம். முதலாவது, இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஹிஜ்ரி 1448வது ஆண்டை நாம் அடைய போறோம். அப்ப ஹிஜ்ரி என்று சொன்னாலே இந்த ஆண்டு ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துகிற, ஒவ்வொரு வருடமும் ஹிஜ்ரி அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இந்த மாதம், இந்த ஆண்டு ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்ப ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. அதனுடைய தியாகங்கள், அதில் உள்ள கஷ்டங்கள், இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்படுத்திய திருப்பு முனைகள், இந்த ஹிஜ்ரத்துக்காக நபித்தோழர்கள் அடைந்த கஷ்டங்கள், அதிலே நமது முன்மாதிரிகள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்தவர்களுடைய பண்புகள், மதீனாவிலே வாழ்ந்த அதாவது அன்சாரிகளுடைய குணங்கள், அவர்களுடைய உதவிகள், ஒத்தாசைகள், இதிலெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது. நாம் நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று என்னென்றா, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய சமூகம் பனு இஸ்ரவேலர்களை ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அதனாலதான் மதீனால யூதர்கள் என்ன செஞ்சாங்க? நோன்பு பிடிச்சாங்க. ரசூலுல்லாவும் நோன்பு பிடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நாம துல்ஹிஜ்ஜா மாதத்திலையும் பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியை படித்தோம். அந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய தியாகங்கள், அந்த மாதத்தினுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளில் அவர்களுடைய சுன்னாக்கள் நினைவுபடுத்தப்படுவதையெல்லாம் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் துல்ஹிஜ்ஜால படித்தோம். முஹர்ரம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஃபிரௌன் என்கிற அநியாயக்காரன்கிட்ட காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். அல்லாஹ் இந்த அடியார்களை மன்னிப்பதற்கு, அவர்களுக்கு நன்மை அதிகப்படுத்துவதற்கு, அவர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குறான். ரமதான் ஒரு சந்தர்ப்பம், துல்ஹிஜ்ஜா மாதம், அதில் உள்ள உம்ரா, ஹஜ்ஜி, அந்த 10 நாட்கள், அது ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு நாளும் இரவிலே அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கைக்காக, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறான், அது ஒரு சந்தர்ப்பம். இந்த அடுத்தது முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹு தஆலா சில சிறப்புகளை வைத்திருக்கிறான். நோன்பு, குறிப்பாக ஆஷூரா என்ற தினத்தில், அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அந்த நோன்பு கடந்த கால உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம். எனவே அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது கொண்டுள்ள அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் சந்தர்ப்பங்களை வழங்குறான். மனிதன் பாவத்தோடு வாழணும்னா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தர தேவையில்லை. நீ எப்படியாவது மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நீ நரகத்துக்கு போ, அப்படி இல்லை. அடியார்கள் மேல் அல்லாஹ் வைத்திருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் இது மாதிரி சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு இந்த மாதத்திலே நினைவுபடுத்தப்படுகிறது. எப்படி பிரச்சாரம் பண்ணினாங்க, எப்படி அவர்கள் ஆபத்தை எதிர்கொண்டார்கள், அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நம்பிக்கை, இஸ்திகாமத் எப்படி இருந்தது. இதுல முக்கியமா 2 விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஹிஜ்ரத்தை பத்தி நாங்க படிக்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு சம்பவம் படிப்போம்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த நேரத்தில் காவிர்கள் தேடி வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அந்த மலையினுடைய அந்த குகையினுடைய மேல் பகுதியில் அவங்களோட பாதத்தினுடைய வெண்மை தெரிகிறது, அவங்களோட நடந்து போறது தெரியுது. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சும்மா சரி அவங்க காலுக்கு அடியில் பார்த்தா நம்ம நிலைமை என்னன்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எப்படி? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க. சரிதானே? மூசா அலைஹிஸ்ஸலாமும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாத்தினான். இந்த என்ன சொன்னாங்க? ஃபிரௌனுடைய அந்த எதிர்ப்புக்கு பயந்து அவங்க தன்னுடைய சமுதாயத்தை அழைச்சிக்கிட்டு போகும்போது பின்னால ஃபிரௌனுடைய படை வந்துச்சு. வரக்கூடிய படைய பனு இஸ்ரவேலர்கள் பார்க்கறாங்க. அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், பார்த்தா நம்ம நிலைமை என்னன்னு சொன்னாங்க. நம்பிக்கை இல்லாம சொல்லல, அப்படி பார்த்துட்டா நம்மளோட உயிர் ஆபத்து அப்படின்ற அந்த அபாயத்தை சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போன மக்கள் பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபலம்மா தரல் ஜம்ஆனி قال اصحاب மூசா இன்னா லமுத்ரகூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த வராங்க, இங்கிட்டு போனாலும் சாவுதான், கடல்ல விழுந்தாலும் சாவுதான் மாதிரி சொன்னாங்க, நம்ம வசமாக மாட்டிக்கொண்டோம் அப்படின்றாங்க. அந்த மக்களை பொறுத்தவரையும் அவங்க அல்லாஹ்வை நம்பல. சில பேர் நம்பினாங்க. பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏதோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை தானேன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க பெரிய நியாமத்தா நினைக்கல, என்ன நன்றி கட்ட மக்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் மூசா நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன மஅனான்னு சொல்லல, இன்ன மஇய ரப்பின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் மஅனான்னு யூஸ் பண்ணாங்க, காரணம் கூட இருந்தவர் அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார். இந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க சிக்கிக்கிட்டோம், நம்மட கதை முடிய போகுது என்று அவநம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நபி சொன்னாங்க, இன்ன மஇய ரப்பி, என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான் என்று சொன்னார்கள். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா ஹிஜ்ரத்துடைய விஷயம். இதை அடிப்படையாக வச்சுதான் இஸ்லாமிய ஆண்டு கணிக்கப்படுது. இதை ஒரு சுருக்கமான நினைவூட்டலுக்காக இதையும் கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அது என்ன நினைவூட்டல்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரி ஆண்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நாங்க மேக்சிமம் பயன்படுத்துறது என்ன கேலண்டர் முறை? இன்னைக்கு ஆங்கிலேய எஸ், இன்னைக்கு நாங்க பயன்படுத்துற ஆங்கிலேய கேலண்டர் முறையில நம்ம இருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுல இருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய மாத கணிப்பீட்டுக்கு ஹிஜ்ரி கேலண்டரை சொல்லுவாங்க. இஸ்லாமிய கடமைகள், இப்போ ஆஷூரா நோம்புண்டா நாங்க என்ன செய்யலாது, ஜூன் 10 பிடிக்கல, அது முஹர்ரம். இஸ்லாமிய கடமைகள், இஸ்லாமிய மார்க்க விஷயங்கள் எல்லாம் இந்த ஹிஜ்ரி ஆண்டு அடிப்படையாக வச்சுதான் கணிக்கப்படும். இப்போ ரமதான் மாதம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னது ரமதான் மாதம் எத்தகையது என்று தெரியுமாண்டு நாங்க மாதங்களை பற்றி படிக்கிறோம். ஒவ்வொரு காலப்பகுதியில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கடைப்பிடிச்சு வரோம். முஸ்லிம்களுடைய இந்த கணிப்பீட்டு முறை. இந்த ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்ற இந்த அறிமுகம், இது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு போனாங்களாண்டா இல்லை. இது எப்போ இந்த ஹிஜ்ரி ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த கணிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரியினுடைய தன்னுடைய விரிவுரையில மிக தெளிவாக இந்த வரலாறுகள் அப்படி கொண்டு வராங்க. இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்ப தொடங்கிச்சுது, அதற்கான தேவை ஏன் ஏற்பட்டது, இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய தொடக்கத்தில் எந்த அடிப்படையில் எல்லாம் இதுக்கு மஷூரா செய்யப்பட்டது, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஹிஜ்ரி ஆண்டு தொடங்கப்பட்டது எதற்காக, இது போன்ற விஷயங்களை அழகாக விரிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் இன்னைக்கு நாங்க சொல்ற முஹர்ரம் இருந்தது, அதே மாதிரி இஸ்லாமிய மாதங்கள் எல்லாம் இருந்தது. ரமலான் இருந்தது, ஷவ்வால் இருந்தது, ஷாபான் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா ஹிஜ்ரி அடிப்படையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காலத்தை கணிக்க மாட்டாங்க.
அவங்களோட கணிப்பு முறை எப்படி இருந்தா நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு அவங்க காலத்தை கணிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு என்ன ஆண்டு? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டுன்னு சொல்லுவோம். என்ன காரணம்? கபத்துல்லாவை அழிப்பதற்காக ஒரு யானை படை வந்தது. எனவே அந்த வருஷத்தை ஆமுல் ஃபீல் என்று சொன்னாங்க. ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லுவாங்க. எந்த வருஷத்துக்கு? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில நடந்த ரெண்டு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். தனக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் மௌத்தாகிறாரு, தன்னுடைய மனைவி ஹதீஜா மௌத்தாகிறாங்க. அப்ப இந்த வருஷத்தை ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க. யாராவது ஒருவர்கிட்ட ரசூலுல்லாஹ்க்கு ஹிஜ்ரி எத்தனையில நபி பட்டம் கிடைச்சதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? ஹிஜ்ரி இல்ல, 40 வயசுலன்னு சொல்வீங்க. அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத் பண்ணினாங்கன்னு கேட்டா ஹிஜ்ரி எத்தனையிலன்னு சொல்லலுமா? சொல்லல. அது ஏன்? ஹிஜ்ரி என்ற கணிப்பீடு ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாபுடைய காலத்துல தான் வந்தது. ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த இஸ்லாமிய கணக்கு முறை ஹிஜ்ரி 1400 கணக்கு போற அதை வச்சுதான். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு முதல்ல உள்ளதுகளை கணக்கு போடும்போது ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தின் 12வது வருஷத்துல மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகு சொல்லும் போது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தொழுகை கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடந்ததாக சொல்லுவோம். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹுத் யுத்தம் நடந்ததாக சொல்லுவோம். அப்ப 1, 2, 3 எல்லாம் எப்ப? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டு கணிப்பு முறையை அவர்கள் அறிமுகப்படுத்திக்க போறதுதான் நபியினுடைய எத்தனாவது வருஷம் முதல் ஹிஜ்ரத், 2வது, 3வது இந்த வருஷத்தை கணிச்சாங்க. இதை சுருக்கமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரி எத்தனையில நபி பட்டம் கிடைச்சதுன்னு கேட்டா அந்த கேள்வியே பிழை. காரணம் என்ன? ஹிஜ்ரத் என்பது அதுக்கு பின்னால வந்த ஒரு கணிப்பு முறை. இதை விளங்கிக் கொள்ளணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு நினைவூட்டலுக்காக நாம சொல்றோம். அப்ப இந்த ஹிஜ்ரி ஆண்டுல முக்கியமாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது ஹதீஸ்ல 3934வது இலக்கத்தில் புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது மதீனா வருகைக்கு பிறகுதான் ஹிஜ்ரி ஆண்டை என்ன செய்தார்கள்? அவர்கள் கணிக்க ஆரம்பித்தார்கள். மாஅத்து மின் பஅஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா மின் வஃபாத்திஹி. ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டதில் இருந்தோ அல்லது அவர்களுடைய மரணத்தில் இருந்தோ இந்த ஆண்டு கணிப்பீடுகளை அவர்கள் கணக்கிடவில்லை. வமா அத்து இல்லா மக்தமில் மதீனா. மதீனாவுக்கு வருகை தந்த பிறகுதான் என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரி ஆண்டை அவர்கள் கணக்கிட்டார்கள் என்பதை ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்றாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஹிஜ்ரத்தினுடைய இந்த ஹிஜ்ரியுடைய வரலாறு இதுதான். இதை நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொண்டா பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இவ்வளவு போதும் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வரும், ஆனா ஏனைய விஷயங்கள் நமக்கு சொல்ல முடியாம போகும்ன்றதுக்காக இதோட இந்த வரலாற்று ரீதியான விஷயங்களை நான் சுருக்கி கொள்றேன். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் புனிதமான மாதங்களில் ஒன்றாகும். இஸ்லாமிய வருட கணக்கில் 4 மாதங்கள் புனிதமான மாதம். இதுல 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம். அதாவது துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். அதே மாதிரி ரஜப். 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தௌபாவினுடைய 36வது வசனத்தில் சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்திலே வருடங்களினுடைய மாதங்களுடைய கணக்கீடு ஒரு வருடத்துக்கு 12 மாதங்களாகும். ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலே 4 மாதங்கள் இருக்கிறது, அது புனிதமான மாதங்கள் ஆகும். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இது அல்லாஹ்வுடைய உறுதியான ஒரு மார்க்கமாகும். ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனகும் காஃபா. முஷ்ரிக்கீன்கள் உங்களை எதிர்த்து போராடுவதைப் போலவே நீங்களும் அவர்களை எதிர்த்து போராடுங்கள். வஅலமு
அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களோடு இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்ட கணக்கில மாதம் என்பது 12 தான். குறைஷிகள் அதாவது ரசூலுல்லாஹ் வருகை தந்த காலத்திலையும் 12 மாசம் தான். உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் 12 மாசம் தான். ஆங்கில கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட 12 365 கால் நாள். அதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது பிப்ரவரி மாசத்துல ஒரு டேட்டை குறைச்சிருவாங்க, என்ன லீப் வருடம்னு சொல்லுவாங்க. அப்போ மாதங்களுடைய கணக்கு 12 மாதம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லிவிட்டு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3197வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதாவது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், காலங்களை சொல்லி போட்டு சொல்றாங்க 4 மாதங்கள் இருக்கிறது, அது புனிதமான மாதங்களாகும். சலாசத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னது துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். அடுத்தது ரஜப், ஷஅபானுக்கும் ஜுமாதா அஸ்ஸானியாக்கும் இடையில வரக்கூடிய மாதம் ரஜப் மாதமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப முதலாவது, அதாவது இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். 4 மாதங்கள்ல முதலாவது மாதம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் அதை சொல்லும் போது எப்படி சொல்றாங்கடா, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம். முஹர்ரம் மாதம் சொல்லல, ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று சொல்றாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்வோடு இணைச்சு பேசும்போது அந்த மாதம் அல்லது அந்த இடம் முக்கியத்துவம் பெறும். நாங்க சாதாரணமா பைத் என்று சொல்றோம், பைத்துண்டா வீடு, பைத்துல்லான்னு சொல்றோம். எதை சொல்லுவோம்? பள்ளிவாசல்களை சொல்றோம், காபாவை சொல்றோம், அப்படித்தானே? ரசூலுன்னு சொன்னா தூதர், ஒரு மெசேஞ்சருக்கு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர்னு சொல்றோம். அப்போ ஒரு விஷயத்தை அல்லாஹ்வோடு நாம இணைச்சு பேசினால் கலாமுல்லாஹ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த இணைச்சு பேசும்போது அந்த இடம் அல்லது அந்த பெயர் அல்லது அந்த 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 இணைச்சு பேசப்படக்கூடிய அந்த நபர் முக்கியமான ஒருவராக கணிக்கப்படுவார். எனவே இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு மாதம் என்பதற்கு இந்த ஷஹ்ருல்லாஹ் என்கிற இந்த பேரே ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த புனிதம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? புனித மாதம், புனித மாதம் சொல்றமே, அது ஏன் அது புனிதமான மாதம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த நகரத்தை பத்தி நீங்க, இது என்ன நகரம்னு தெரியுமா, இந்த நாள் என்னன்னு தெரியுமா? அந்த ஹதீஸ் நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எப்படி இந்த நகரம் புனிதமானதோ, இந்த நாள் புனிதமானதோ, இந்த மாதம் புனிதமானதோ, இதே மாதிரி உங்களுடைய மானமும் மரியாதையும் இரத்தமும் புனிதமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்கிடக்கூடாது, புனிதமானது என்று சொன்னாங்க. அப்ப இந்த மாதம் புனிதமான மாதம் என்பதற்கான அது என்ன அதனுடைய கருத்து என்று சொன்னால், அந்த மாதத்துல யுத்தத்தை நீங்க ஆரம்பிக்க கூடாது. இந்த புனிதத்துவம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தாரத்துக்கு முன்னுக்கே குறைஷிகள்கிட்டையும் இது இருந்தது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாவை சந்திக்க சில குழுக்கள் வருவாங்க. முதற் கோத்திரம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட எங்களுக்கு வாரதா இருந்தா இந்த போர் தடுக்கப்பட்ட காலங்கள்ல தான் வரலான்னாங்க. அப்ப குறைஷிகள் காவிர்களும் இந்த புனிதமான மாதத்துல போர் செய்வதை என்ன செய்வாங்க? போர் செய்ய மாட்டாங்க. இது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச மட்டத்தில் போர் நிறுத்தண்டா போர் செய்ய மாட்டாங்க. காவிர்கள்ட்ட இந்த இது இருந்தது. அப்ப அல்லாஹு தஆலா அந்த மாதங்களை புனிதமான மாதங்களாக தன்னுடைய குர்ஆனில் என்ன செய்றான்? பிரகடனப்படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதங்களை நமக்கு அடையாளப்படுத்தி தாராங்க. அப்ப போர் தடுக்கப்பட்ட காரணத்தால் இது புனிதமாக இருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுது, ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கினதால இந்த மாதம் முஹர்ரம் மாசத்துல தான் அல்லாஹ் ஹராமாக்கினான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல. இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த மாதங்கள்ல உங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அநியாயக்காரர்களை பத்தி நிறைய சொல்றான். உங்களுக்கு நீங்களே அநியாயம், அல்லாஹ் சொல்றான், வமா வலமுனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون. அப்ப உங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம்? நாம் நல்லவர்களா வாழும், நாம் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. நமக்கு நாம் அநியாயம் பண்ணா என்ன? நாம ஷிர்க் செய்றோம், பாவத்தை செய்றோம், நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல தவறு செய்யலாம்,
அல்லது மனிதர்களுடைய விஷயத்தில் தவறு செய்யலாம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா லலமூனா, நீங்க பாவம் செய்வது, நீங்க அநியாயம் பண்ணுவது, நீங்க அல்லாஹ்வுக்கு மாறாக நடக்கிறதால எங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணல. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணி கொள்றீங்க என்று அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை குறைக்கணும். நாம் நமக்கு நாமே அநியாயம் பண்ணி நரகத்துக்கான வேலைகளை செய்யறதை குறைக்கணும். பாவமான விஷயங்கள்ல நாம ஈடுபடக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா புனிதமான காலங்கள் இதை சொல்றோம். இந்த குறிப்பிட்ட இந்த முஹர்ரம் மாதத்துல நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன? இது முக்கியமான அடுத்த விஷயம். நான்காவது விஷயம், சஹீஹ் முஸ்லிம்ல 1161வது இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. சுஇல, ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு ஸலா அஃதலு பஅதல் மக்தூபா, கடமையான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை எது அப்படின்னு கேட்கப்பட்டது. வ ஐயு ஸியாமி அஃதல் பஅத ஷஹ்ரி ரமதான், ரமதான் மாதத்துக்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் எது என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃதலு ஸலா பஅத ஸலாத்தில் மக்தூபா அஸ்-ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல்ன்றாங்க. கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை என்னண்டா இரவிலே தொழப்படுகிற இரவு தொழுகை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இரவு தொழுகை சம்பந்தமாக கடந்த வகுப்பில் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லி இருக்கிறேன். அப்ப இரவு தொழுகை என்பது ஒரு மூமினுடைய அடையாளம். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜி, படுக்கையிலிருந்து மூமின்களுடைய விலாப்புறங்கள் ஒதுங்கி இருக்கும். அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பார்கள். நிறைய அதை பத்தி நாங்க ஏற்கனவே படிச்சுக்கோம். இரவு தொழுகை என்பது முக்கியமான ஒன்று. அந்த இரவிலே தான் அல்லாஹு தஆலா அடியார்கள் அழைக்கிறான். பாவம் செய்தவர்கள் மன்னிப்புக்காக அழைக்கிறான். இஸ்திக்பார் செய்யுமாறு அழைக்கிறான். உங்களுக்கு தேவையானதை கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்றான். அப்ப இரவு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான், ரமதான் மாதத்துக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்புக்கு மிகச்சிறந்த மாதம் எதுவென்று சொன்னால், மிகச்சிறந்த நோன்பு பிடிக்கிற மாதம் எதுவென்றால் சொன்னாங்க, சியாமு ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம், அதாவது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதமாகும். எப்படி? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய முஹர்ரம் மாதம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கு. அப்ப நோன்பு அதிகமாக பிடிப்பதற்கு உகந்த ஒரு மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது, மிகச்சிறந்த மாதமாக இருக்கிறது என்று இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். ஆகவே முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையும் முடியுமான வரைக்கும் முழு மாதமும் நோன்பு பிடிக்கலாமா என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானை தவிர மற்ற மாதங்கள்ல முழுமையாக என்ன செய்ய மாட்டாங்க. ஷஅபான் மாதத்தை பத்தியும் வருது, அடுத்த ஹதீஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய மாதமாக ஷஅபானுடைய மாதம் தான் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அதாவது ரமலானுக்கு பிறகு அதிகமாக ஷஅபான்ல நோன்பு பிடிப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு செய்தியை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கொண்டுட்டு வராங்க தன்னுடைய ஷரஹு முஸ்லிம்ல. இந்த ஒரு ஹதீஸ்ல ஷஅபான்ல ஃபுல்லா பிடிப்பாங்கன்னு வருது. அப்படின்னா ஷஅபானுடைய மாதம் ஒரு சிறந்த மாதம் இடத்தால அந்த மாதத்தில் நிறைய நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு பிறகு நோன்பு பிடிக்கிறதுக்கு மிகச்சிறந்த மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்னு சொல்றாங்க, முஹர்ரமுடைய மாதம்னு சொல்றாங்க. இதுல ரெண்டுல எது சிறந்தது? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்று, சிறப்புக்களை அல்லாஹு தஆலா அறிவிச்சு கொடுக்கிற நேரம் தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரம் தன்னுடைய வாழ்நாளில் இறுதியான தருணத்தில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கலாம். அதனால ஏனைய ஷஅபான் மாதத்தில் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு முஹர்ரம் மாதத்தில் நோன்பு பிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். சில காரணங்கள் இருக்கலாம். அப்ப நாங்க பொதுவாக விளங்கிக் கொள்ளணும், ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள் என்பது போல ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்குமாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. எனவே நாங்க முடியுமான அளவுக்கு முஹர்ரம் மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கு நாங்க முயற்சி செய்யணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த நோன்பு என்பது பொதுவாக நோன்பை பத்தி ரமலான் காலத்தில் நாங்க நோன்பை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அமல்களிலேயே நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயம்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, குல்லு அமலி இப்னி ஆதம் யுதாஅஃபுல் ஹஸனா, ஆதமுடைய மகன் செய்கிற எல்லா நல்லமல்களுக்கும் அவனுக்கு பன்மடங்கான நன்மைகள் வழங்கப்படும். 10 முதல் 700 வரைக்கும் அவர்களுக்கு நன்மை வழங்கப்படும். கால அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்றான், இல்ல ஸௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது என்னுடைய, எனக்குரியது, நானே கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நோன்பு பிடிக்கிறவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி கணக்கு வழக்கு இல்லாம அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு இபாதத், பிடிச்ச ஒரு அமலாக இருக்கிறது. காரணம் என்ன? ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, அவன் தன்னுடைய ஆசாபாசங்களையும் சாப்பாட்டையும் எனக்காகவே கைவிட்டு விடுகிறான். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி, அவன் நோன்பு திறக்கின்ற போது அல்லது நோன்பை முடிக்கின்ற போது அவனுக்கு ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பம். 2வது, அந்த நோன்பின் மூலமாக கூலியை அடைவதற்கு அல்லாஹ்வை சந்திக்கும் போது உள்ள சந்தோஷமாகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நோன்பு முக்கியமான ஒரு வணக்கம். அப்ப ரசூலுல்லாஹ் அடிக்கடி என்ன செய்வாங்க? சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பாங்க. அப்ப நாங்க இது மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காலங்கள்ல அதிகமாக நாங்க நோன்பு பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாகிக்கு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாள்ல நோன்பு பிடித்தால், பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரப்படுத்தி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவே இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல முஹர்ரம், அதே மாதிரி ஷாபான் காலங்கள், குறிப்பாக ரமலானுடைய கடுமையான நோன்பு நாம் அதிகமாக கவனம் எடுக்கணும். இது முக்கியமான இந்த மாதத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுனன் நசாயில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ உமாமா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முர்லி பி அம்ரின் ஆஹுது அன்க், நான் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு ஏவுங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்க பிஸ்ஸௌம், நீ நோன்பு பிடி, ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு நிகரா ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்ப நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா என்ற ஒரு நோன்பை சொன்னாங்க. ஆஷூரா அப்படின்றது 10வது நாள்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்லுவாங்க தாசுஆன்னு சொல்லுவாங்க, 9வது நாள்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதத்துல 9ஆம் 10ஆம் நாள் நோன்பு பிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. சஹீஹ் முஸ்லிம்ல 1976வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம், வசியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூரா நாளிலே பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது, அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, கடந்த வருடம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் அதை ஒரு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கடந்த வருஷத்துல நீங்க செஞ்ச பாவங்களை அது போக்கிவிடும், மன்னித்து விடும். பெரும்பாவங்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், பொதுவான பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடும். அதே மாதிரி 1977 இதே செய்தி இந்த இடத்துல அஹ்தஸிபு, நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்துல ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த ஆஷூராவுடைய நோன்பு பத்தி கேட்கப்பட்ட போது ஃபகால சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த வருஷத்தில பாவங்களுக்கு அது பரிகாரமாகி விடும். அரஃபாவுடைய நோன்பு என்ன? 2 வருஷம், கடந்த வருஷத்துல வரக்கூடிய வருஷத்துல. பாத்தீங்களா சிறப்புகளை? நான் சொன்ன ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நமக்கு தாரது அல்லாஹ் இடத்துல நம்ம நெருங்கிறதுக்காக. பாவங்களை நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் தந்திருக்கிறான். நம்ம முடியுமானவரையும் இந்த விஷயங்களை நாம கடைபிடிக்கும். ஆஷூராவுடைய தினத்தில் இந்த ஆஷூரா நோன்பு சம்பந்தமான இன்னும் சில விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்லணும். இந்த ஆஷூரா என்கிற நோன்பை யூதர்களும் பிடிச்சாங்க, அதே மாதிரி மக்கால இருந்த குறைஷிகள் இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முன்னுக்கு இருந்து அப்பவும் பிடிச்சாங்க. ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், புகாரில 2002வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, கான யௌமு ஆஷூரா தசூமுஹு குரைஷுன் ஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் ஆஷூரா நோன்ப குறைஷிகள் பிடிச்சாங்க. ஏன் என்று வரல, ஏன்னா யூதர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதுக்காக பிடிச்சிக்கிறாங்க, குறைஷிகளும் பிடிச்சிக்கிறாங்க. ஆனா ஜாஹிலியத்தில் உள்ள இந்த காவிர்கள் பிடிச்சிருக்கிறாங்க. வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, ரசூலுல்லாஹ்வும் அந்த நோன்பை பிடிச்சாங்க.
மக்கால இருக்கும் போது ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க. ஃபலம்மா கதிமல் மதீனா, மதீனாவுக்கு வந்த பிறகு அமர பிசியாமிஹி, அந்த நோன்பை பிடிக்குமாறு ஏவினார்கள். முஹர்ரம் மாசத்து இந்த ஆஷூரா நோன்பை கடமையாக்கியிருந்தாங்க. எப்படி அமரண்டா என்னது வாஜிப் ஃபர்ல், எப்படி ரமதான் மாச நோன்பு நமக்கு கடமையோ இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை பிடிக்குமாறு ஏவினார்கள். ஃபலம்மா ஃபுரித ரமதான், ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது போது தரக்க யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஃபமன் ஷாஅ ஸாமஹு வமன் ஷாஅ தரக்கஹு, யாரு விரும்புறாரோ அவர் நோன்பு பிடிப்பாரு, யார் விரும்புறாரோ அவர் பிடிக்காம இருப்பார். ஆனா அதுக்கு சிறப்பு இல்லாம போச்சா? இல்ல. அதாவது கடந்த வருஷத்துல பாவத்துக்கு பரிகாரமாகும்ன்ற அந்த சிறப்போடு தான் அந்த நோன்பு இருக்குது. ஆனா வாஜிபுன்ற இடத்துக்கு போகாது. வாஜிபுன்னா என்ன? வாஜிபுன்னு சொன்னால் மா யுசாபு ஃபாயிலுஹு, அதை செஞ்சா அதுக்கு நன்மை கிடைக்கும், அதை விட்டா அதுக்கு பாவம். இந்த முஹர்ரம் மாசம் ரமலானுக்கு முதல்ல விட்ட பாவம், ஆனா ரமலானுக்கு பிறகு சிறப்பை கருதி விரும்பினால் பிடிக்கலாம், ஒரு ஆள் பிடிக்கலன்னா பாவியாக மாட்டார். இதான் அதனுடைய சட்டம். அப்ப குறைஷிகள் இந்த நோன்பை பிடிச்சாங்கன்றத பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க, வந்து பார்த்தா யூதர்களும் இந்த நோன்பை பிடிக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, எதுக்கு நீங்க இந்த 10வது நாள் நோன்பு பிடிக்கிறீங்க, ஆஷூரா நோன்பு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல ஒரு நாள். நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுபிஹிம், அல்லாஹு தஆலா இந்த பனு இஸ்ரவேலர்களை அவர்களது எதிரியான ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றினான், அதுக்கு தான் நாங்க நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்னாங்க. ஃபஸாமஹு மூசா, மூசாவும் இந்த நோன்பை பிடிச்சார், எனவே நாங்க பிடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅன அஹக்கு பிமூசா மின்கும், நீங்க மூசாவை பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த மார்க்கத்தில் நீங்க இல்ல. மூசா கொண்டு வந்த மார்க்கத்துக்கு உங்களை விட நாங்க தான் தகுதியானவர்கள் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த நோன்பை பிடிச்சாங்க, பிடிக்குமாறு ஏவினார்கள். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் வந்து யூதர்கள் செஞ்சாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், இதுல பல விஷயங்கள் இந்த ஹதீஸ்ல இதை தனி எடுத்து விளங்கணும், தலைப்புக்கு வெளியே போயிருந்த சப்ஜெக்ட் நான் சொன்னேன்டா. இதுல ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக மட்டுமல்ல, பனு இஸ்ரவேலர்களுக்காக சேர்த்து தான். அப்ப அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான்? சூரத்து ஷூரா 42 வசனத்துல சொல்றான், ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நபியே நூஹுக்கு எதை வசியத்து செய்தானோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கிறான். வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூசா வ ஈசா, இப்ராஹீமுக்கு மூசாவுக்கு ஈசாவுக்கு எதை உபதேசம் பண்ணினோமோ அதைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அன் அகீமுத்தீன், அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதுல நீங்க பிளவுபட்டு விட வேண்டாம், பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரால. அப்ப ரசூலுல்லாஹ் எந்த மார்க்கத்தை சொன்னாங்களோ மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கம் தான். ஆனா அன்றைக்கு இருந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதி, அல்லாஹ்வுடைய வார்த்தையை அதனுடைய உரிய இடத்தை விட்டும் அவர்கள் புரட்டினார்கள். அல்லாஹ் கேக்குறான், துமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்துல கொஞ்சத்தை நம்புறீங்க, கொஞ்சத்தை நீங்க நிராகரிக்கிறீங்களான்னு கேக்குறான். அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டு நடந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கூட இருந்த நேரத்தில் கூட கஷ்டமான நேரத்தில் சொன்னாங்க, மூசாவே நீ வந்த பிறகு எங்களுக்கு பிரச்சனை தான், நீ வர முன்னுக்கு எங்களுக்கு பிரச்சனை தான்டாங்க. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அதிகமாக அவர்களை நோவினைப்படுத்தினார்கள், மூசா பொறுமையாக இருந்தார்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன நேரத்துல காலை கண்ட வணங்கினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாட்டை அறுக்குமாறு சொன்ன போது கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்காக ஒரு கிராமத்துக்குள்ள நுழையுங்க வார்த்தையை மாற்றினார்கள். கண்ணுக்கு முன்னால அல்லாஹ் கடல்ல இருந்து அவர்களை பாதுகாத்த போது, கடல்ல இருந்து தப்பி வந்த உடனே எங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத்துன்னு சொன்னாங்களே, எங்களுக்கும் ஒரு இஜஅல்லனா இலாஹன் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கித்தாங்கன்னு கேட்டாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு நாங்க தான் தகுதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த அதே கொள்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்றத பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்க எப்பவுமே யூத கிறிஸ்தவர்களுக்கு அவங்களோட கலாச்சாரத்தை நாங்க எப்பவுமே பின்பற்றக்கூடாது. குறிப்பாக மார்க்க விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க இந்த செய்தியை. யூதர்கள் இப்படி நோன்பு பிடிக்கிறத பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னஹு யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன் நஸாரா,
இந்த நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட அதை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇதா கானல் ஆமுல் முக்பில், அடுத்த வருடம் வருகின்ற போது இன்ஷா அல்லாஹ் சுன்னல் யௌமத் தாசிஅ, நாங்க 9வது நோன்பு பிடிப்போம். 9வது நாள் நோன்பு, 9வது நாளும் அல்ல 9வது நாள் நோன்பு பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அதை பிடிக்கல, ஆனா பிடிப்போம்னு சொன்னாங்க. எனவே என்னது, எப்படி ஆஷூரா மாதிரி தாசுஆ 9, 10 நோன்பு பிடிக்கிறது என்பது முக்கியமானது. இந்த 9வது நோன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடங்கன்றதுக்கு தான். யூதர்கள் அந்த குறிப்பிட்ட நாளை அவர்கள் கண்ணியப்படுத்துவதனால நீங்க முதல் நாளையும் சேர்த்து பிடிங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு விஷயம். இதுல நிறைய ஹதீஸ்கள்ல வருது. முஸ்லிம்ல 1917வது இலக்கத்துல நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள்னு சொன்னாங்க. குர்ஆன்ல நிறைய வருது, ஹதீஸ்கள்ல நிறைய வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னாங்க, லதத்பஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் பாஅம் பிபாஇன் வஷிபரன் பிஷிபரின், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த இவர்களுடைய கலாச்சாரங்களை நீங்கள் முளத்துக்கு முளம் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஜுஹுரி தப்பின், ஒரு உடும்பு பொந்துக்குள்ள அவங்க நுழைஞ்சாலும் லதஹல்துமுஹு, நீங்களும் அதுக்குள்ள போய் நுழைவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ பொதுவாக மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். இன்னைக்கு நாங்க பார்க்கிற முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையும் நமக்குண்டு கலாச்சாரம் இருக்குது. மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் அல்லது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம திருமணங்களாக இருக்கட்டும், நமது அன்றாட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு காட்டி தந்ததுதான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ தூதர் தான் உங்களுக்கு ரோல் மாடல், தூதரை தான் நீங்க பின்பற்றணும். ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு அவர்களுடைய கட்டளைகளுக்கு யார் முரண்படுகிறாரோ அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், ஒரு சோதனை அல்லது அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை வருவதை பற்றி அவர்கள் கவனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே தூதரை நாங்க பின்பற்றணும். எப்பவுமே அவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்க என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இதுல முக்கியமாக சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினது போல இந்த மாதத்துல நான் செய்ய வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணுண்ட, அந்த மாதத்துல நாங்க பாவமான விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணி கொள்ளாதீங்க. அப்படின்னா நாங்க அல்லாஹ்வுக்கு முரணான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அந்த மாதத்துல நோன்பு பிடிக்கிற சம்பந்தமாக நாங்க சொன்னோம். அதே மாதிரி அந்த மாதத்துல ஆஷூரா தாசுஆ பத்தி நாங்க விளங்கினோம். இதே மாதிரி அந்த மாதத்தை நாங்க அல்லாஹ்வுடைய மாதம் என்பதனால அந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அல்லாஹு தஆலா ஷஹ்ருல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. எனவே அந்த அல்லாஹ்வுடைய கண்ணியமான மாதத்துல நாங்க கூடுதலா அமல் செய்யணும். அதே நேரத்துல இந்த மாதம் ஆரம்பிச்சுட்டா இப்ப பொதுவாக நம்முடைய சமுதாயத்துல குர்ஆன் சுன்னா அடிப்படையில சஹாபாக்கள் நமக்கு எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அந்த முன்மாதிரியோட அந்த பாதையில் அல்லாஹ் சொல்றானே சபீலுல் முஃமினீன், மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை, அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த நபித்தோழர்கள் சென்ற அந்த பாதையில போறதுதான் நேர்வழி. எனவேதான் ரசூலுல்லாஹ் 73 கூட்டங்களை பத்தி சொன்னாங்க. ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். 72 நரகம்டாங்க. சஹாபாக்கள் 72 பத்தி கேட்கல. 72 யாரு, என்னென்ன பிரிவு கேட்கல, ஒரு கூட்டம் கேட்டாங்க. அந்த ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் என் தோழர்களும் எந்த வழியில இருந்தோமோ மா அன அலைஹி வ அஸ்ஹாபின்னு சொன்னாங்க. என்னையும் நானும் தோழர்களும் சென்ற அந்த பாதை. அப்ப நாங்க எந்த ஒரு மார்க்க விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வோட தூதர் வழிகாட்டினாங்களா, நபித்தோழர்கள் இது அல்லாஹ்வோட தூதர் தேர்ந்து நமக்கு செஞ்சு காட்டினாங்களா, இதை பார்க்கணும். இது எதுவுமே முன்மாதிரி இல்லைன்னா அந்த செயல் ரத்துன், மறுக்கப்பட வேண்டிய செயல். அந்த செயல் அங்கீகரிக்கப்படாது. அந்த செயலை செஞ்சா நன்மையாக கிடைக்காது, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த வகையில பொதுவாக நாங்க பார்க்கிறோம், நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த ஜனவரி மாசம் வந்தாலே நியூ இயர்க்குண்டு என்ன செய்வாங்க, செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது மார்க்க அடிப்படையில புது வருஷ கொண்டாட்டம் அல்லது அந்த புது வருஷத்துக்கு ஒரு விசேஷமான நாள் அல்லது அதுக்கு விசேஷமான தொழுகை அல்லது அதுக்கு விசேஷமான வாழ்த்துக்கள் இருக்கிறாண்டா குர்ஆன் சுன்னால எந்த விதமான
ஆதாரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஜனவரி நமக்கு நியூ இயர் இல்ல, நம்மட நியூ இயர் முஹர்ரம் தான் அப்படின்ட்டு முஹர்ரத்தை என்ன செய்வாங்கன்னா நியூ இயர். குல்லு ஆமீன் வ அன்தும் பிகைர், வாழ்த்துக்கள் சொல்றது என்ன? அந்த நாள்ல அந்த இரவுல சில வணக்க வழிபாடுகளை வச்சுக்கிறாங்க, தொழுகிறது, சில துவாக்கள் வச்சுக்கிறாங்க. யா அல்லாஹ் கடந்த காலத்தில் நாங்கள் செய்த பாவத்தை மன்னி, அதை ஒரு வணக்கமாக்கி வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், நல்ல விஷயம் தானப்பா கடந்த காலத்தில் உள்ள துவா பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேட்கறது. ஒரு ஆள் டெய்லி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இன்றைக்கு செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் இன்றைக்கு பகல் செஞ்சதை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த 24 மணி நேரத்தில் செஞ்ச யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ்னு சொல்ற ஒரு ஆள், யா அல்லாஹ் இந்த வருஷம் முடிஞ்சு யா அல்லாஹ் இந்த 365 நாள்ல செய்யற பாவத்தை மன்னிச்சிருன்னு சொன்னா நம்ம அதை தடுக்கல. அது டெய்லி அவருடைய விஷயம் தான். அவர் ஒவ்வொரு வருஷம் அல்ல ஒவ்வொரு நாளும் செய்யறாரு, ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யறாரு, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா செய்யறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா முஹர்ரம் வந்து வரப்போதுன்றதுக்காக அந்த இரவு 12 மணிக்கு எழும்பி ரத்திஞ்சாயினது பட்டாசு கொளுத்தி விழா கொண்டாடி அந்த நாள்ல வாழ்த்து சொல்லி, இது மாதிரி விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. எதை சொன்னாங்க? நோம்பையே மாறு செய்ய சொன்னாங்க. அவன் பிடிக்கிற நோம்பு மாதிரி நீ பிடிக்காத, நீ ஒரு நாளைக்கு பிடின்னு சொல்லி தந்த மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவன் உடும்பு பந்துக்குள்ள போனா கூட, உடும்பு பந்து ஏன் சொன்னாங்க? உடும்பு பந்துக்குள்ள பாம்பு தான் இருக்கும், உடும்பு மட்டும் இருக்காது. உடும்பு போற அந்த பொந்துக்குள்ள பாம்பு இருக்கும், அதுக்குள்ள கையை ஓட்டி பார்த்து கடிக்குமா இல்லையான்னு பாப்பானா எவனாவது மூளை உள்ளவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் உடும்பு பந்துக்குள்ள போறான்னா அது டேஞ்சரான இடம், நீ எதுக்கு போறா? அவன் செய்யறான், அவனுக்கு ஒரு புது வருஷம் இருக்குதுன்னு சொன்னா நமக்கு ஏன் இருக்க கூடாது? இந்த மாதிரி முஹர்ரம் மாதத்துல கொண்டாடுவது என்பது மார்க்க வழிமுறை அல்ல. என்ன இமாம்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக அண்மைக்கால அறிஞர்கள் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா, அப்ப இன்னைக்கு சவுதியில முஃப்தியா இருக்கக்கூடிய சாலிஹ் அல் ஃபௌசான் போன்றவங்க அழகான முறையில் நமக்கு இந்த விஷயங்களை சொல்றாங்க. இதை விரிவாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இது எப்ப உருவாக்கப்பட்டதுண்டா, இந்த ஃபாத்திமியாக்களுடைய காட்சி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதாவது உமையாக்கள் அப்பாசியர்களுக்கு பிறகு இந்த ஃபாத்திமியாண்ட ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாங்க. மிஸ்ரில் தான் இந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட்டதுன்றதை நாங்க பார்த்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெருநாள் தான் நமக்கு சொன்னாங்க, 2 பெருநாள் தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கதிம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிறார்கள். வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, 2 நாட்களை அவர்கள் சிறப்பாக நாளாக வச்சுக்கிட்டு அதுல என்ன செய்வாங்க, விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மஹாதனல் யௌமான் தான், என்ன இந்த 2 நாள் என்ன மாதிரிலாம் பண்றீங்கன்னாங்க. காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, நாங்க அறியாமை காலத்துல இந்த 2 நாளும் நாங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவோம். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கத் அப்தலகும் பிஹிமா கைரம் மின்ஹுமாண்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். யௌமல் அத்ஹா வ யௌமல் ஃபித்ர்னாங்க. அதாவது ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும். முஸ்லிமுடைய பெருநாள் 2 தான், புது வருஷ பெருநாள், அந்த பெருநாள், அந்த கந்தூரி பெருநாள். இன்னும் சில இடங்கள்ல சில கந்தூரி தர்கா பெருநாள் வச்சுப்பாங்க, அதுல விழா, அதுல கொண்டாட்டம், அதுக்கு புது வருஷம். இதெல்லாம் யாரு உண்டாக்கினது? என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் சொல்லித்தராத, நாங்க செய்யாத ஒரு விஷயத்தை யாரு செய்தாலும் அது மறுக்கப்படும். இல்ல நல்லது தானே. இந்த பாங்க சொல்லும் போது நம்ம ஊர்ல எல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது எல்லாம் சொல்லிட்டு பாங்க சொல்லுவாங்க. எங்கப்பா இது மார்க்க விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம நீங்க எப்படி செய்றீங்கன்னு கேட்டா, என்ன ஸலவாத் தானே சொல்றோம், நல்ல விஷயம் தானே. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூரா சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் பாங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்ற சூரா இருக்குது, மிக முக்கியமான ஒரு சூரா, உம்முல் குர்ஆன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பாங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் அப்ப நாங்க வச்சுக்கிற ஃபார்மட் தான் பண்ணுவோம். இதுதான் பித்அத்ன்றது. ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயம் நீங்க எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும், நன்மை நீங்க நினைச்சாலும் அது நன்மை இல்லை, அது பாவம் தான். ஒரு ஆள் பார்க்கிறார், சுபுக்கு லோவர் கடையில் ரொம்ப நேரம் கிடைக்கும், இடையில ஒரு தொழுகை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னப்பா தொழுகிறீங்கன்னு கேட்டா, நான் என்ன கோயிலுக்கா போனேன்? இல்ல நான் தொழுகதான் என்ற தொழுகதான்ப்பா. இதை யார் உருவாக்கினது? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கா படிச்சு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ். எப்படி உங்க மார்க்கத்தை? அல்லாஹ் தான மார்க்கம்டா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாம எப்படி நீங்க செய்யலாம்? எனவே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும். இதே மாதிரி இதுக்கு சில துஆக்கள் வச்சுக்கிறோம். அல்லாஹும்ம மா அமில்துஹு ஃபீ ஹாதிஹி ஸனதி மிம்மா நஹைதனி அன்ஹு வலம் தர்தஹு, இந்த மாதிரி எல்லாம் துஆ இருக்குது. இதுல இந்தியாவில் இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், ஒவ்வொரு இடங்களை வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான பிதஅத். சில இடங்கள்ல ரொட்டி சுட்டு கொடுக்கறது, சில இடங்கள்ல கல்யாண காட்சி. முஹர்ரத்துல வேணாம், என்னவா அது துக்கமா? யார் துக்கம்? முஹர்ரம் மாதத்திலே எவ்வளோ
ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நாள் துக்க நாள் கல்யாணம் முடிக்கப்படாது சொல்றோமா? அபூபக்கர் சித்திக் எவ்வளவு விருப்பமான மனுஷன். உமர் பின் கத்தாப் கொல்லப்பட்டாங்களே, அலி பின் அபி தாலிப் கொல்லப்பட்டாங்களே, நபித்தோழர் ஹம்சா கொல்லப்பட்டாங்களே, முஸஅப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாங்களே, அந்த நாளெல்லாம் கல்யாணம் வைக்க மாட்டீங்களா? ஆகவே இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள். இதுகளை நாங்க தவிர்த்து கொள்ளணும். இதே மாதிரி சில ஆளுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆள் நமக்கு குல்லு ஆமீன் அன்தும் பிகைர்னு சொல்றாரு, நம்ம என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது மோட்டிவேஷன் ஆகும். அப்ப சொல்லலாமாய்க்கும். நம்ம என்னத்துக்கு சொல்றீங்க? இன்றைக்கு என்னது இல்லை, புது வருஷம்னு ஒன்று இஸ்லாத்தில் இல்லை, முடிச்சிருங்க விஷயத்தை. சிலவங்க சொல்றாங்க அப்படி சொன்னா நீங்க பதில் சொன்னா தப்பு இல்லைன்னு. மனசுக்குள்ள வேண்டாம் சொல்லிக் கொள்ளுங்க, நல்ல வார்த்தையை சொன்னா பதில் சொல்லுங்க, அது வேற. ஆனா மார்க்கத்தில் இது பிதஅத். நல்ல வார்த்தை, ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாரு, பதில் சொல்றோம் தானே, ஓகே நீ நல்லா இருப்பான்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் அதுக்கு பதில் சொல்லாதீங்க. சொல்றது என்பது அந்த பிதஅத்தை நீங்க ஆதரிக்கிறதாக அது மாறிவிடும். இதுவும் முக்கியமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புற மக்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல 31ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அஹ்காம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இதை ஒரு காரசாரமான ஒரு பயான் மாதிரி செய்ய முடியாது. ஆனா இது இன்னும் பல விஷயங்கள், இதுக்குள்ள உள்ள மஸ்அலாக்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சுருக்கமான நேரத்தில் என்னால் முடியுமானதை எவ்வளவு சுருக்க முடியுமோ உங்களுக்கு சுருக்கி நான் தந்திருக்கிறேன். இந்த கேட்ட விஷயங்கள்ல நாம 3 வகையான விஷயங்களை பேசினோம். முதலாவது விஷயம், வரலாற்று ரீதியாக இந்த மாதத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டிய விஷயங்கள். அதுல ஹிஜ்ரத்தை பத்தி நாம சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் என்ற அந்த அநியாயக்காரனிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த விஷயங்களை பத்தி நாம் சொன்னோம். அதே மாதிரி இந்த முஹர்ரமுடைய மாதத்துல, இந்த மாதம் நோன்பு பிடிப்பதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. அதிகமான சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதிகமாக நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். முழு மாதமும் நோன்பு பிடிக்கலாமாண்டா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஆஷூரா 9, 10 ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க சொன்னாங்க. ஒரு ஆள் சொல்றாரு 9 பிடிக்க முடியாட்டி 10, 11 பிடிக்கலுமானா அது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல. ரெகுலரா பிடிக்கிற ஒரு ஆள் பிடிக்கிறது என்பது வேறு. இந்த 9 மிஸ் ஆயிட்டு, ஆகவே அதுக்கு பகரமாக 11 என்பது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல. அப்ப நோன்பு பிடிக்கலாம். இந்த மாதத்துல நாங்க பாவங்கள்ல ஈடுபடக்கூடாது. அல்லாஹு தஆலா அநியாயங்களை உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி யூதர்களுக்கு மாறு செய்யற சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், அந்த மாற்றமாக நடப்பது நமது கலாச்சாரத்தை, மார்க்கத்தை நாங்க பின்பற்றணும். நமக்குரிய கலாச்சாரம் திருமணங்களாக இருக்கட்டும், வைபவங்களாக இருக்கட்டும், நாங்க இஸ்லாமிய கலாச்சாரங்களை மீறிய அனாச்சாரங்களை நாம் எதிலையும் ஏற்படுத்தி விடாமல் நாம இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்க பார்த்துக்கிட்டோம். கடைசியாக இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய சில பிதஅத்துகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அவைகளையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். அதே போல இந்த சபையிலே இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வானவர்களோடு அமர்கிற வாய்ப்பை தந்தானோ, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அந்த அரியாசனத்திலே நாங்கள் முன்னோக்கியவர்களாக இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை நாங்கள் பேசி அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை அடைகிற பாக்கியத்தை, நமக்கு மிக அண்மையிலே கொண்டு வரப்படுகிற கனிவர்க்கங்களை, அங்குள்ள சந்தோஷங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற சிறுவர்கள், குழந்தைகள் அல்லாஹு தஆலா நமது தலைவர்களாக ஆக்க வேண்டும், நமது கண்குளிர்ச்சிகளாக பெற்றோர்களுக்கு ஆக்க வேண்டும் என்றும் இந்த குழந்தைகள் சிறுவர்களுக்காக நான் துஆ செய்கிறேன். நம்மை விட்டு மறைந்து நமது பெற்றோர்கள், தாயோ தந்தையோ அல்லது குடும்பத்தில் உள்ள சகோதரர்களோ மறைந்திருந்தால் அவர்களது பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும். அவர்களையும் நம்மோடு சேர்த்து நாளைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.